52வது பிறந்த நாள் யாருக்கு? நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சருக்கு. நம்ம எல்லாருடைய பெரும் ஆசையான மாற்றத்திற்கான பிள்ளையார் சொல்லியை போட்ட திரு விஜய் அவருடைய பிறந்த நாளான இன்று நம்மளோட வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். சரி, இந்த மாற்றத்திற்காக இப்பேற்பட்ட மனிதனை தந்த கடவுளை பற்றியும் கடவுளுக்கு இவங்க மாறாக என்ன செய்யறாங்க பற்றியும் பேசணும் அல்லவா? கிட்டத்தட்ட 75 ஆண்டு காலமா ஒரு சிஸ்டத்தை கோவில்களில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இந்த டிபார்ட்மெண்ட் HRNC சொல்லுவாங்க, ஹிந்து ரிலிஜன் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ். பெருமாளே அண்ணாமலையாரே முருகா சிவன் சொல்லிட்டு பக்தர்களும் மக்களும் அவங்களால இயன்ற வகையில காணிக்கைகளை கோவில்களுக்கு செலுத்தி வந்தாங்க. இதெல்லாம் எதுக்காக? கோவில்களையும் கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வங்களையும் நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும், கோயிலை ரெனோவேட் பண்ணணும், அதை தாண்டி வரக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கும் பக்தர்களுக்கும் இலவசமா உணவளிக்கணும், அன்னதானம் போடணும். கோவில்களை திருவிழா எடுக்க கோயில்களை யானைகள் பசுக்கள் கோசாலைகள் இருந்தா அதை மெயின்டைன் பண்ண, பூஜைகளுக்கான பொருட்கள் வாங்கின, அதுக்காக தான் மக்கள் பெரும்பாலும் காணிக்கைகளை கோவில்களுக்கு செலுத்தி வந்தாங்க. சோ பக்தர்கள் மனசார கடவுளுக்காக காணிக்கை செலுத்தும் போது HRNC டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய 43,000 கோயில்களில் வரக்கூடிய வருமானங்களையும் இந்த ரெண்டு கட்சியினரும் இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா? காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், ஹால் கட்டுறோம், கல்யாண மண்டபம் கட்டுறோம் சொல்லிட்டு இந்த ரெண்டு கட்சியினரும் இத்தனை ஆண்டுகளா கோயில் பணத்தை சூறையாடிட்டு இருந்தாங்க. அந்த பணத்துல கட்டுறதுலயும் கமிஷன், அதுல இருந்து வரக்கூடிய வருமானங்களையும் கமிஷன். ஏன்னா அதுதான் கணக்குலே வர்றதில்லையே. இப்படிதான் நம்ம கடவுளுக்காக மனசார கொடுக்கிற காணிக்கைகளை ஒரு குடும்பம் மட்டும் இங்க கடவுளே கிடையாது, கடவுளுக்கான கோயில்களை நாங்க இடிப்போம்னு சொல்லிட்டு அதையும் பெருமையா பேசிட்டு அந்த கோயில்ல இருந்து வரக்கூடிய வருமானத்தை மட்டும் நல்லா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா நீங்க இத்தனை ஆண்டுகளா எங்க மக்களோட கோயில் பணத்துல சாப்பிட்டதெல்லாம் போதும் சாமின்னு சொல்லிட்டு இந்த மனுஷன் தான் ஒரு புல் ஸ்டாப் அதை முற்றுப்புள்ளி வச்சு விட்டுருக்காரு. இனிமே கோயில் பணம் ஒத்த ரூபா கூட வெளியே போக கூடாதுன்னு 246, அது மொத்தமா 246 கோடியில 29 கல்யாண மண்டபம் கட்டுறோம், 17 காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம்னு சொல்லிட்டு கோயில் பணத்துல கட்டுறதா இருந்த ப்ராஜெக்ட்ஸ் நேத்திக்கு தான் ஒரே கையெழுத்துல கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி அறநிலைத்துறையோட அமைச்சரா இருந்த HRNC டிபார்ட்மெண்டோட மினிஸ்டரா இருந்த ஐயா சேகர் பாபு அவர்கள் தான் அலோகேட் பண்ணியிருந்தாரு. எவ்வளவு கமிஷன்ஸ் இந்த கான்ட்ராக்டர்ஸ் கிட்ட இருந்து கட்டடங்களை கட்டிக்கோன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாரு. பாவம் இன்னைக்கு அது எல்லாத்தையும் திருப்பி கொடுக்கணும். இந்த திமுக காரங்களுக்கு தான் வாங்கின காசை திருப்பி கொடுக்கறதுக்கு மனசே இருக்காது. பாவம் கான்ட்ராக்டர்ஸோட நிலைமையை வச்சாதான் கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்ட மட்டும் சொல்றேன். விநாயகர் திருக்கோயில் சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இன்டீரியர்ல ஒரு கோயில் இருக்கு. மாசத்துக்கு 500 பேர் வந்தாலே பெருசா ஆள் வராத அந்த கோயிலுக்கு டாய்லெட் கட்டணா பெருசா கமிஷன் அடிக்க முடியாது. கரெக்ட் தானே? அப்ப நம்ம அறநிலைத்துறையோட முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர் பாபு அவர்கள் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு பெரிய கார் பார்க்கிங் எக்ஸலேட்டரை அமைச்சு கொடுத்திருக்காரு. இப்படிதான் நம்ம கோயில் பணங்களே நம்ம மக்களோட காணிக்கைகளையும் HRNC டிபார்ட்மெண்ட் கீழே அதை கட்டுறோம் இதை கட்டுறோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத இடங்களை கட்டடங்களை கட்டி கொள்ள அடிச்சு கொளுத்திருந்தாங்க இந்த குடும்பம். இனிமே இது மாதிரி எந்த ஒரு ஊழல்களும் நடக்கக்கூடாது, கோயில்களில் செலுத்தக்கூடிய காணிக்கைகள் வீணாகக்கூடாது, மக்களோட பணம் வீணாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அரசு இப்பேற்பட்ட ஒரு முடிவை இந்த ஃபுல் ஸ்டாஃபையும் எடுத்திருக்காங்க, வச்சிருக்காங்க. இந்த கோயில்களை பற்றி சொன்னதுல மேபி சின்ன தவறுகள் இருந்திருக்கலாம், நீங்களும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. நானும் வர காலங்களை திருத்திக்கிறேன். காரணம் கிறிஸ்தவ பேக்ரவுண்ட் வந்தனால நம்ம தமிழ் கடவுளுக்கு பற்றியும் கோயில்களை பற்றியும் பாரம்பரியத்தை பற்றியும் பெருசா தெரியப்படுத்தல. நானும் இப்பதான் கொஞ்சம் கத்துக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சிட்டு இருக்கேன். ஆனா எண்ட் ஆஃப் தி ஃபேக்ட் ஆஃப் தி கேஸ் என்னன்னா, இதுதான் கோயில் பணம் இனிமே வீணாக்கப்படாது, மக்களோட காணிக்கைகள் எதுவுமே சூறையாடப்படாது. இப்பேற்பட்ட ஒரு நல்ல முடிவினையும் 75 ஆண்டு காலமா மாறாத இருந்த மாற்றத்தையும் பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கி வைத்த திரு விஜய் அவர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.